ஆண்டவர் ஒரு வசல ஆசீர்வதிக்கும் போது இந்த கனம் மகிமை எல்லாம் நம்மளை சுத்தி வரும்போது அதுல தேனை எடுத்து டேஸ்ட் பண்ற மாதிரி ஒரு டிராப் கூட நீங்க டேஸ்ட் பண்ணிடக்கூடாது. மண்டையில கொஞ்சம் கூட ஏறக்கூடாது. யாராவது வந்து சொல்லுவாங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்கன்னு, கர்த்தருடைய கிருபை ஓடி போயிடணும். நல்லா கவனிங்க, நமக்கு நல்ல குரல் இப்ப இருக்கே, இது தகர டப்பா மாதிரி மாறதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, கரகரகரன்னு மாறதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. அந்த நேரத்தில் எவனா ஒருத்தன் வந்து அண்ணாச்சி பழத்தையும் ஐஸ்கிரீமையும் கொடுத்துட்டு போனா கதை முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. தான் சொல்றேன், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற கிளைமேட்டுக்கும் வெளியே இருக்கிற டஸ்ட்டுக்கும் நாமெல்லாம் இன்னும் நல்ல குரலோட இருக்கிறோம்னா அது பியூர் கர்த்தருடைய கிருபை மட்டும். நிஜமாதான். இவ்வளத்தையும் தாண்டி நம்மளை பத்திரமா குரலை பார்த்திருக்கிறாரு, பேச்சை பார்த்திருக்கிறாரு, எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. இதுல 1% கன மகிமை கூட நமக்குரியது அல்ல, 100% தேவனுக்குரியது. எப்ப நீங்க தேவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ கன மகிமைய, இந்த வசனம் நடக்கும். வாசிங்க 12:24. தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டே இருக்கும். கர்த்தரை உயர்த்த, ஏன்னா கர்த்தர் தான் வசனம். கர்த்தருக்கு மகிமை கொடுக்க 1% கூட நீங்க எடுக்காதீங்க. 1% கூட எடுக்காதீங்க. எந்த பர்சன்ட் எடுக்காதீங்க. எல்லாமே கர்த்தருக்கு தான்.